சனி வந்து 8ல் போய் வக்ரமா இருக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னா, சிம்மத்துக்கு 7ல் ராகு இருக்குது. இது வந்து நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா வந்து இப்போ திருமணம் பண்ணுறீங்கனாலும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறது இந்த காலகட்டம் நல்லது. கன்னிராசிக்குரிய கணக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து விருப்பப்பட்ட பெண்ணையே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரச்சனையோட மனைவி பயணிக்கக்கூடிய காலகட்டம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வந்து சஜஷனும் அட்வைஸ் கொடுத்து அவங்கள சரி செய்யறதும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நல்ல அமைப்பு கொடுக்கும். நினைத்த விஷயங்கள் வந்து கைகூடக்கூடிய காலகட்டம் இல்லை. இருப்பினும் இவங்க வந்து புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில், இந்த மாதிரியான கணக்குகளில் பிரச்சனைக்குரிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது தவறான விஷயங்களை பயணிக்கிறதோ வந்து தவிர்க்கிறது நல்லது. பிரச்சனையை தேடி போகாதீங்க. பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் தெரியுது. சனி பகவான் வந்து 5ல் பயணிக்கிறதுனால அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான கணக்குகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால பிறர் அட்வைஸ் கேட்டு அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ராசி பலன். நம்ம பேச போகிறது சிம்ம ராசி. சிம்மராசிக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லக்னத்தில், அதாவது ராசியில் கேது பயணிக்குது, அஷ்டமத்து சனி. ஏற்கனவே பல இன்னல்களுக்குள்ளேயும் சிக்கல்களுக்குள்ளேயும் ஆளாயிருக்காங்க. இவங்க வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா கடந்த 1.5 வருஷமாக அதிக சிக்கலுக்குள்ள ஆளாயிருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து பொறுமையாக அமைதியாக பயணிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது பாடாப்படுத்தி எடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பா சகோதர உறவு அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கு, சகோதர உறவு மூலியமா விரயம் ஏற்படுறதுக்கும், அதே மாதிரி அதாவது மற்ற குடும்பத்து பெண்கள் மூலியமா ஒரு பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி, அதே மாதிரி 4, 9 கூடிய கிரகமான செவ்வாய் வந்து 11ல் பயணிக்கிறது. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டு மனையோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவா இருக்கும். அது இந்த ஒரு மாச காலகட்டம். செவ்வாய் வந்து மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நன்மையே செய்யும். அதை தவிர்த்து, அதாவது செவ்வாய் வந்து அடுத்து கடகத்துக்கு வரும்போது நீச்சம் ஆயிடும். அதற்கு முன்னாடியே செவ்வாய் மிதுனத்தில் இருக்கும் போதே கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பண்றதுங்கிறது கண்டிப்பாக நன்மையை செய்யும். சகோதர உறவு மூலமா, அதாவது ஆண் சகோதரர்கள் மூலியமா ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 12ல் உச்சமா இருக்கிறாரு. அதாவது இதுவுமே பார்த்தீங்கன்னா, அதாவது புத்திரத்தின் வாயிலாக கண்டிப்பா வந்து அதிகமா விரைய செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்ப அவங்களுக்கு படிப்புக்குன்னு சொல்லி அதிகமா லோன் வாங்கி செலவு பண்றது, அதே மாதிரி உயர்ந்த இடத்துல இவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செலவு பண்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா போக்குவரத்துல பாத்தீங்கன்னா ஏசி வெஹிக்கிள் அனுப்பணும்னு சொல்லி இந்த மாதிரியான செலவுகளை வந்து தவிர்க்கிறது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஏன்னா வந்து இப்படி செலவு பண்ணும்போது 12ல் வந்து விரயம் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். ஏன்னா நீங்க பசங்களுக்கு செலவு பண்ணும்போது அதை பத்தி பெருசா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுகளை தவிர்த்தா அது பிற்காலத்துல ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து 6ஆம் பாவகம், 6ல் பாத்தீங்கன்னா சனி வந்து 8ல் போய் வக்ரமா இருக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது நீண்ட கால நோய்கள்னு சொல்லக்கூடிய சுகர் மாதிரியான கணக்கு, டயபிட்டிஸ், அதாவது ரெண்டுமே ஒண்ணுதான், சுகர், டயபிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நீண்ட கால நோய்கள்னு சொல்லக்கூடிய பிபி மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான கணக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதாவது நோய்வாய்ப்படுறது, இல்லை அடிக்கடி பிளட் சுகர் செக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது பெரிய சிக்கல்கள் வராம தவிர்க்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 7ல் ராகு இருக்குது. இது வந்து நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா வந்து இப்போ திருமணம் பண்றீங்கனாலும் மேக்சிமம் அவாய்ட் பண்றது இந்த காலகட்டம் நல்லது. அதே மாதிரி ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள மனைவி மூலியமா நிறைய சிக்கல்கள், பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே கடந்து போகிறது அப்படிங்கிறத இந்த காலகட்டம் நன்மையை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ல் பார்த்தீங்கன்னா சனி வக்ரமா இருக்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தேக்கமாய் நிற்கக்கூடிய காலகட்டம். இப்போ எப்படின்னா திடீர் வருமானம்னு சொல்லக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஒரு எல்ஐசி பாலிசியோ, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ, மியூச்சுவல் ஃபண்டோ, இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கத்தில் நிற்கக்கூடிய காலகட்டம். இது வந்து இந்த மாதிரியான அமைப்புல கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுத்து பயணிக்கிறது நல்லது. தேவையில்லாம அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள். சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா
தொழிலுக்குரிய அமைப்புக்குரிய அதிபதியான சுக்கிரன் பழையபடிக்கும் 2ல நீச்சமாக இருக்குது. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, வருமானங்கள் தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட குறைவாக தான் வரும் இந்த காலகட்டம். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து புரிஞ்சு பக்குவமாக ஏற்றுக்கணும் இந்த மாதம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பொருள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட 100 ரூபாய்க்கு போகாமல் 80 ரூபாய்க்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பிற்காலத்தில் சுக்கிரன் வந்து அடுத்த கட்டம் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே பயணிக்கும் போது அது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுன்னு சொல்லும் போது முருகன் வழிபாடு அப்படிங்கிறது நல்ல அமைப்பை கொடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எந்த முருகனை வழிபாடு பண்ணலாம்னா, இப்போ நம்ம திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனாக இருக்கட்டும், மனைவியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பான அமைப்பும் நல்ல யோகத்தையும் கொடுக்கும். இதை வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைச்சு அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்குரிய கணக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து விருப்பப்பட்ட பெண்ணையே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா 5 கூடிய கிரகம் வந்து 7ல் பயணிக்கிறதுனால இவங்க வந்து விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க. அதற்கு குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பமும் நல்ல அமைப்பில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்திலேயே, அதாவது 9 கூடிய கிரகமும் லக்னத்திலேயே இருக்கிறதுனால தந்தையும் குடும்பமும் இவரை நாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பலம் இழந்து பொருளாதார ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதோ ஒரு மன உடைச்சல் வரும்போது இவங்க வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 8 கூடிய கிரகமான செவ்வாய் வந்து 10ல் இருக்கிறதுனால இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் தொழில், அதாவது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுறது, மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறதுங்கிறது நல்ல அமைப்பு கொடுக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அனுமதிச்சா கண்டிப்பாக இவங்க இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அமைப்புல 10ஆம் இடம்ங்கிறது ஒரு திக்பலம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 10ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பயணிக்கும் போது இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இப்போ தொழில் பண்றாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை புதுப்பிக்கிறது, மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரி செய்யறது, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி 11ல் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க வந்து தங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றது, வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறது 7ல் இருக்கிறதுனால அது வந்து திருமணத்துக்குரிய, அதாவது காதல் திருமணம், ஏற்கனவே காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்ணை திருமணக்கூடிய அமைப்பும், அதே மாதிரி குழந்தைகள் வந்து வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், கல்வி ரீதியான விஷயங்களுக்கு பயணிக்கிறதும் பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 6ல் ராகு இருக்கிறது நன்மையை செய்யாது. இது வந்து உடல் ரீதியான உபாதைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் உடலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பார்த்தீங்கன்னா உணவு குழல்னு சொல்லக்கூடிய இந்த 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 இடங்களில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கோ, அதே மாதிரி உணவு வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தோடைய அட்வைஸாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி வந்து வக்கரமாக இருக்கிறதுனால மனைவியோட போக்கிலேயே நம்ம வந்து அவங்கள விடுறதுங்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அது வக்கரமாகி பின்னோக்கி நகர்றதுனால அது வக்கர நிவர்த்தி ஆகும்போது தாங்க வந்து தன்னிச்சையாக அவங்க வந்து குடும்பத்துக்காக, குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயணிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனையோட மனைவி பயணிக்கக்கூடிய காலகட்டம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சஜஷனும் அட்வைஸ் கொடுத்து அவங்கள சரி செய்யறதும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நல்ல அமைப்பு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய், அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன் அப்படிங்கிற கிரகங்கள் இருக்கிறதுனால, அதாவது லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனே போய் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கேளிக்கை, அதாவது சினிமா பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ராசிக்குரிய தெய்வ வழிபாடுன்னு சொல்லும்போது இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு காமாட்சி அம்மன் அப்படிங்கிற கணக்கில் வழிபாடும் போது இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றமான காலகட்டம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, தொழிலுக்குரிய பாவமான 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயணிக்கிறதுங்கிறது ஒரு நன்மையை செய்யும். அந்த பாவத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தை பார்க்குறதுனால
அதுவுமே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா அது 12ல் மறையிறதுனால தேவையில்லாத விரைய செலவு அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா ஏசி ரிப்பேர் ஆகுறது, இந்த மாதிரியான கணக்குகளுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் விரைய செலவுகள், அதே மாதிரி மனைவி மூலமாக, சகோதரி மூலமாக, இந்த மாதிரியான உறவுகள் மூலியமாக கூட அதிகமாக விரைய செலவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் தவிர்க்க முடியாத இருந்தாலும் இதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம பயணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போது இவங்க வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த வேலை மூலியமாக இந்த வேலை வந்து இவங்க வந்து முயற்சி எடுத்து தொழிலாக மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு முதலாளியாக ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் இந்த குரு பகவான் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது இவங்க வந்து கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டு மேலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், கட்டாயங்கள் ஏற்பட்டாலும் அதாவது ஒரு அளவுக்கு மேலே வாங்கக்கூடாது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் போய் உட்காந்துருக்கிறதுனால வீட்டின் மூலியமாக கடன் அப்படிங்கிற கணக்கு வந்து காமிக்கிறதுனால இந்த காலகட்டம் முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து கடனை வந்து குறைவாக வாங்குறது, அதாவது நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு பேங்க்கில் வந்து ஒரு நார்மலான வட்டிக்கு வாங்குறதுங்கிறது நல்ல அமைப்பு. இதே வந்து கந்து வட்டிக்கு மற்ற மாதிரி பெரிய இடங்களில் போய் பெரிய இடங்களை சிக்கி மாட்டிக்கிறதுங்கிறது தவிர்க்கப்படணும். அது போக பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களில் இவங்க வந்து அதிகமாக உழைக்கணும். இவங்க உழைக்கல அப்படின்னா சாப்பிட்ட சாப்பாடு கூட செரிமானம் ஆகாது. வேர்த்தா தான் இவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வந்து கண்டிப்பாக வராது. இந்த காலகட்டத்தில் இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 5ல் ராகு அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, நினைத்த விஷயங்கள் வந்து கைகூடக்கூடிய காலகட்டம் இல்லை. இருப்பினும் இவங்க வந்து புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில், இந்த மாதிரியான கணக்குகளில் பிரச்சனைக்குரிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கிறதுனால மனைவி மூலியமாக, அதாவது மனைவியும் குடும்பத்தின் மூலியமாக ஒரு உயர்ந்த அந்தஸ்து, அதே மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்பும், அதே மாதிரி மனைவி மூலியமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து லக்னத்துக்கும் அதாவது ராசிக்கும் 8ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் மறையிறதுனால இவங்க கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறது, வெளியே போகும்போதும் சரி மற்ற விஷயங்கள் தேவையில்லாத விரைய செலவுகள், வீண் செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுங்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் காமிக்குது. 10ல் பார்த்திங்கன்னா குரு புதன் சூரியன் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கொடுக்கும். ஏன்னா வந்து குரு பகவான் வந்து சூரியன் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும், சூரியன் வந்து அந்த பாவத்தில் திக்பலம் பெறுறதும் பார்க்க முடியுது. அதனால் தொழிலில் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் முருகன் வழிபாடு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து செவ்வாய் வந்து மிதுன ராசி, அதாவது அது வந்து இரட்டைப்படை ராசின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இவங்க வந்து முருகனை வந்து சாதாரணமாக போய் கையெடுத்துட்டு கும்பிட்டுட்டு வந்தாலே இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு யோகமாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, அதாவது குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. இது ஏன் நல்ல அமைப்பு அப்படின்னா, இவங்க வந்து தவறான வழியில் போனாலும் இவங்கள வந்து சீர்திருத்தி கொண்டு வரதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் இந்த விருச்சிக ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து 1 செவ்வாய் வந்து 8ல் போகிறதுனால இவங்களே வந்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டி சிக்கி தவிக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதம் அப்படிங்கிறது இவங்க வந்து புதிய முயற்சிகளோ மற்ற விஷயங்களில் ஈடுபடுறதோ அல்லது தவறான விஷயங்களை பயணிக்கிறதோ வந்து தவிர்க்கிறது நல்லது. பிரச்சனையை தேடி போகாதீங்க. பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் தெரியுது. ஆனாலும் குரு பகவான் லக்னத்தை பார்க்கறதுனால பிறர் யாராவது வந்து உங்களை அட்வைஸ் பண்ணாங்க, பெரியவங்க வந்து அதை கேட்டு அதன்படி நடக்கிறது அப்படிங்கிறதா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா 2-5 குரு வந்து உச்சமாக இருக்கார் 9ஆம் இடத்துல. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, புத்திரர்கள் மூலியமாக ஒரு பாசிட்டிவான அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அவங்க மூலியமாக அவங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து 5ல் பயணிக்கிறதுனால அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான கணக்குகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால பிறர் அட்வைஸ் கேட்டு அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இது வந்து உங்கள் விருப்பம், இருப்பினும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை. அதாவது குரு பகவான் பார்வை இருக்கும்போது மேக்சிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நன்மையை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ல் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர்க்கிறதுங்கிறது நல்ல அமைப்பை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி பைல்ஸு இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெப்ப ரீதியான உஷ்ண ரீதியான விஷயங்களில் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல குவாலிட்டியாக இருப்பீங்கன்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் திருமணம் பண்ண பிறகு அந்த குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரியான கணக்கை சொல்லும். அதே மாதிரி மறு திருமணத்துக்கு இது ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறதுனால மறு திருமணம் பண்ணுறதுக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் நீங்கள் வந்து முழுமையாக, அதாவது அந்த பொண்ணை பற்றி இப்போ நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய கான்செப்ட். 9ல் குரு இருக்கிறதுனால தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்கும். தந்தையாருடைய பேச்சை கேட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்யும். 10ல் கேது இருக்கிறதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட துறைகள், ஃபேஷன் டிசைனிங்கு, டெய்லரிங்கு, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியான விஷயங்கள், டாக்டர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காலகட்டம். ஆனால் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை வந்து பொறுமையாக கடக்கிறது, அதாவது இந்த ஒரு மாதம் வந்து பொறுமையாக கடக்கிறது அப்படிங்கிறது நன்மையை செய்யும். நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு.